10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? கவலை வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த நக்ஷத்ரா அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓபன் ஸ்கூலிங் போர்டு மற்றும் தமிழ்நாடு தனித்தேர்வர் உதவ. இம்மூலம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாயிலாக நீங்கள் உங்கள் வருடத்தை மீட்கலாம். அதிகாரப்பூர்வமான தேர்வுகள், குறைந்த அழுத்தம், உங்கள் கல்வி கனவை இன்னும் நெருங்குங்கள். ஸ்பெஷல் கிளாஸ்கள், இண்டிவிஜுவல் கைடன்ஸ் மற்றும் ஃபுல் சப்போர்ட். இது உங்கள் இரண்டாவது வாய்ப்பு. இப்போதே அழைக்கவும். நக்ஷத்ரா அகாடமி. உங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டுமா? உங்கள் அழைப்பை இப்போது தொடங்குங்கள். இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள். இது உங்கள் குழந்தைக்கான சிறந்த ஆரம்பம். இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்திய விமானப்படையின் ரஃபேல் போர் விமானத்தில் மேற்கொண்ட பயணம் ஒரு மறக்க முடியாத அனுபவமாக அமைந்தது. அம்பாலா விமானப்படை நிலையத்திலிருந்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணம் தொடங்கியது. இது தேசத்தின் பாதுகாப்பு திறன்களின் மீது புதிய பெருமிதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய ஆயுதப்படைகளின் உச்சதளபதியான குடியரசுத் தலைவர் முர்மு 17வது படைப்பிரிவின் தளபதி குரூப் கேப்டன் அமித் கெஹானி இயக்கிய ரஃபேல் விமானத்தில் பறந்தார். சுமார் 30 நிமிடங்கள் நீடித்த இந்த சாகச பயணம் 200 கிலோமீட்டர் தூரத்தை உள்ளடக்கியது. விமானம் சுமார் 15,000 அடி உயரத்தில் மணிக்கு 700 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்தது. விமானப்படை தளபதி ஏபி சிங் ஒரு தனி விமானத்தில் பறந்து இந்த நிகழ்வுக்கு மேலும் சிறப்பு சேர்த்தார். இது இந்திய விமானப்படையின் வலிமையையும் அதன் தலைவர்களின் அர்ப்பணிப்பையும் எடுத்துக்காட்டுகிறது. குடியரசுத் தலைவர் முர்மு இந்திய விமானப்படையின் 2 போர் விமானங்களில் பயணம் செய்த முதல் குடியரசுத் தலைவர் என்ற பெருமையை பெறுகிறார். முன்னதாக 1 ஏப்ரலில் அசாமின் தேஜ்பூர் விமானப்படை நிலையத்தில் சுகோய் 30 MKI போர் விமானத்தில் அவர் பயணம் மேற்கொண்டார். இந்த நிகழ்வு நாட்டின் பாதுகாப்புத் துறையில் அவரது ஆழ்ந்த ஈடுபாட்டை காட்டுகிறது. அம்பாலா விமானப்படை நிலையத்திற்கு வந்தடைந்ததும் ஹரியானா அமைச்சரவை அமைச்சர் அனில் விஜ் மாநில அரசின் சார்பில் அவரை வரவேற்றார். இந்திய விமானப்படையின் சடங்கு மரியாதையுடன் கூடிய அணிவகுப்பு மரியாதையும் அவருக்கு வழங்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் தனது வருகையாளர் புத்தகத்தில் இந்திய விமானப்படையின் ரஃபேல் விமானத்தில் எனது முதல் பயணத்திற்காக அம்பாலா விமானப்படை நிலையத்திற்கு வந்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று எழுதினார். ரஃபேல் பயணம் எனக்கு மறக்க முடியாத அனுபவம். இந்த சக்தி வாய்ந்த ரஃபேல் விமானத்தில் மேற்கொண்ட முதல் பயணம் தேசத்தின் பாதுகாப்பு திறன்கள் மீது எனக்கு புதிய பெருமிதத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த சாகச பயணத்தை வெற்றிகரமாக ஏற்பாடு செய்த இந்திய விமானப்படைக்கும் அம்பாலா விமானப்படை நிலையத்தின் முழு குழுவினருக்கும் எனது வாழ்த்துகள் என்று கூறி தனது நன்றியை தெரிவித்தார். விமானத்திலிருந்து இறங்கியதும் குடியரசுத் தலைவரை அவரது 2 பேர குழந்தைகள், விமானப்படை தளபதி மற்றும் பிற அதிகாரிகள் வரவேற்றனர். விமானத்தில் ஏறுவதற்கு முன் அவர் சூட் அணிந்து, சன்கிளாஸ் அணிந்து, ஹெல்மெட்டை கையில் பிடித்தபடி காணப்பட்டார். விமானிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் அவர் புகைப்படங்களுக்கு போஸ் கொடுத்தார். இந்திய விமானப்படையின் முதல் பெண் ரஃபேல் விமானி ஸ்குவாட்ரன் லீடர் ஷிவாங்கி சிங்குடன் குடியரசுத் தலைவர் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். பாகிஸ்தான் ஊடகங்கள் தவறாக கூறிய ஆபரேஷன் சிந்தூர் போது ஷிவாங்கி சிங் பிடிபட்டதாக வதந்திகள் பரவின. இந்த புகைப்படம் அந்த வதந்திகளுக்கு ஒரு வலுவான பதிலடியாக அமைந்தது. பாஜகவின் தேசிய தகவல் மற்றும் தொழில்நுட்பத் துறையின் பொறுப்பாளர் அமித் மால்வியா எக்ஸ் தளத்தில் கண்ணாடி கூரைகளை உடைப்பது பற்றி பேசுங்கள். ஆயுதப்படைகளின் உச்சதளபதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஸ்குவாட்ரன் லீடர் ஷிவாங்கி சிங்குடன் ரஃபேல் போர் விமானத்தில் வானில் பறந்தார் என்று பதிவிட்டார். ஆபரேஷன் சிந்தூர் போது பாகிஸ்தான் ஊடகங்கள் தவறாக கூறிய அதே அதிகாரிதான் ஷிவாங்கி சிங். 2 சக்தி வாய்ந்த பெண்கள், ஒரு காக்பிட். உலகிற்கு ஒரு செய்தி, இந்தியாவின் மகள்கள் வானில் உயர்ந்து பறக்கிறார்கள் என்று அவர் மேலும் கூறினார். பிரெஞ்சு விண்வெளி நிறுவனமான டசால்ட் ஏவியேஷன் தயாரித்த ரஃபேல் போர் விமானங்கள் ஆபரேஷன் சிந்தூர் போது பயன்படுத்தப்பட்டன. இது விமானம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு அதன் முதல் போர் பயன்பாட்டை குறிக்கிறது.
2020 ஜூலை 27 அன்று பிரான்சிலிருந்து வந்த முதல் 5 ரஃபேல் விமானங்கள் 2021 செப்டம்பரில் அம்பாலாவில் உள்ள 17வது படைப்பிரிவான கோல்டன் ஆரோஸில் சேர்க்கப்பட்டன. அம்பாலா விமானப்படை நிலையம் ஆபரேஷன் சிந்தூர் போது ஒரு முக்கிய முன்னணி தளமாக செயல்பட்டது. அதிநவீன ரஃபேல் மற்றும் ஜாகுவார் விமானங்கள், மேம்பட்ட ஏவுகணை அமைப்புகள் மற்றும் தந்திரோபாய முனைகளுக்கு இது ஒரு மையமாக இருந்தது. ஆபரேஷனின் ஆரம்ப கட்டத்தில் அம்பாலாவில் இருந்து புறப்பட்ட ரஃபேல் ஜெட் விமானங்கள் துல்லியமான ஆயுதங்கள் மற்றும் மேம்பட்ட மின்னணு போர் அமைப்புகளுடன் பாகிஸ்தானுக்குள் ஆழமாக இருந்த பயங்கரவாத தளங்கள் மீது இலக்கு தாக்குதல்களை நடத்தின. அம்பாலா விமானப்படை நிலையம் ஆரம்பகால தாக்குதல்களிலும் அதைத் தொடர்ந்த தொடர்ச்சியான பிரச்சாரத்திலும் முக்கிய பங்காற்றியது. இது இந்தியாவின் நவீன விமானப்படையின் முழு திறனையும் வெளிப்படுத்தியது. ஏர் கமாண்டர் பி சதீஷ் VM தலைமையின் கீழ் கோல்டன் ஆரோ படைப்பிரிவு பின்னர் பாகிஸ்தான் ஈராணுவ விமான தளங்கள் மீது ஒருங்கிணைந்த நீண்ட தூர தாக்குதல்களில் கவனம் செலுத்தியது. இது முக்கியமான உள்கட்டமைப்பை முடக்கி எதிரி விமானப்படையின் திறனை கடுமையாக குறைத்தது. ஆபரேஷன் சிந்தூர் போது அவர்களின் முயற்சிகளை அங்கீகரிக்கும் விதமாக அம்பாலா விமானப்படை நிலையம் 2025 ஆகஸ்ட் 15 அன்று 26 குடியரசுத் தலைவர் விருதுகளை பெற்றது. இதில் 2 வீர் சக்ரா, 1 யுத் சேவா பதக்கம், 4 வாயு சேனா பதக்கம், வீரம் மற்றும் 19 மென்ஷன் இன் டிஸ்பெட்ஸ் ஆகியவை அடங்கும். இந்த நிகழ்வு இந்திய விமானப்படையின் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டையும் தேசத்தின் பாதுகாப்பிற்கான அதன் தியாகங்களையும் நினைவூட்டுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.